ஸ்ரீ ரகுவம்சம் 15ஆம் பகுதி. பகலெல்லாம் சூரியனில் இருந்து வரும் ஒளி மாலையானால் தீபத்தில் வந்து ஒளி கொடுக்கும் என வேதம் உரைப்பது போல ரகு தன் தகப்பனாரின் ஆட்சியினை பெற்று ஆளத் தொடங்கினான். அவன் ஆட்சி ஒளி வீசிற்று. திலீபனுக்கு பின் ரகு பிரசித்தியாக ஆளத் தொடங்குகின்றான் என்றதும் அவனுக்கு கட்டுப்பட்ட மன்னர்கள் முன்பே மனதில் புதைந்திருந்த நெருப்பு இப்போது அக்னியாக கொழுந்துவிட்டு எரிந்தது. திலீபனுக்கு பின் இந்த அரசு கலையும் தங்களுக்கு பெரும் வாய்ப்புகள் வரும் என எண்ணியவர்கள் இப்போது இன்னும் பொறாமையால் ஆற்றாமையால் எரிந்து கொண்டிருந்தார்கள். இனி ரகுவுக்கு அடங்க வேண்டும் என கவலை கொண்டார்கள். பாகன் காலத்தோடு தங்களுக்கு விடுதலை என நம்பும் யானைகள் புதிய பாகனிடம் சிக்கிக் கொள்வதைப் போல் சிக்கிக் கொண்டார்கள். சிற்றரசர்கள் தான் அப்படி கவலை அடைந்தார்களே தவிர மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார்கள். அவர்கள் இந்திர விழாவில் கம்பமிட்டு தேவேந்திரனின் கொடியேற்றி எல்லோரும் மகிழ்வது போல் ரகுவினை குறித்து பெருமகிழ்ச்சி கொண்டார்கள். யானையுடன் போர்க்களம் புகுந்து பகைவர்களை அடக்கும் ரகு அந்த யானை போல் கம்பீரமாக நடந்து சென்று திலீபனின் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அவன் நடந்த நடையிலே பகைவர்கள் ஒடுங்கினார்கள். ஒளியினால் விழும் நிழலை கொண்டே உருவத்தை ஊகிப்பதைப் போல அவன் சிம்மாசனத்தில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த காட்சியின் சௌந்தரிய அழகானது மறைமுகமாக நின்று லக்ஷ்மி தேவி இவன் மேல் ஒளி வீசுகின்றாள் என்பதை காண்போருக்கு கூறியது. அவன் அரண்மனை பாடகர்கள் அவனை புகழ்ந்து இனிமையாக பாடியது அவர்கள் நாவில் நின்று சரஸ்வதி தேவியே அவனை பணிந்து போற்றுகின்றாள் என்பதை கூறிற்று. காலம் காலமாக ஒவ்வொரு அரசனின் கரத்தில் இருக்கும் இந்த பூமி ரகுவிடம் இதுவரை யார் கரத்திலும் சிக்காத கன்னி பெண் போல் புதியதாய் அவன் கையில் விழுந்து கிடந்தது. அந்த அன்பினால் அது அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது. மக்களும் அவன் பால் மகிழ்ந்தார்கள். அதிக குளிரும் அதிக வெப்பமும் இல்லாமல் இரண்டும் மிதமாக கலந்து வீசும் தென்றல் போல அவன் மிக கடுமையாகவும் இல்லாமல் மிக தாராளமாகவும் இல்லாமல் இதமான கண்டிப்புடன் மக்களை வழி நடத்தியதால் மக்கள் சுகமாய் வாழ்ந்தார்கள். வசந்த காலத்தில் மாமரம் பூத்ததும் மக்கள் எல்லாம் அந்த பூவின் அழகிலும் வாசனையிலும் மகிழ்ந்திருப்பார்கள். அதை கண்டு மகிழ்வார்கள். அதே பூ பிஞ்சாகி காயாகி கனியானவுடன் அந்த கனி சுவையிலே அந்த மலரினை மறந்தே விடுவார்கள். இது இயல்பு. அப்படி கனி போன்ற ரகுவினை கண்டு திலீபன் எனும் கனிக்கு காரணமான மலரினை அவர்கள் மறந்தே போனார்கள். ஒரு அரசன் தன் ஆட்சியினை நிறுத்த தர்ம வழி அதர்ம வழி என இரு வழிகளையும் பயன்படுத்தலாம் என்பது ராஜநீதி. இதனை அவையோர் எடுத்து கூறியும் அவனுக்கு இரண்டாம் வழி அவசியமே இல்லாததாயிருந்தது. அவன் மன்னனாக அமர்ந்ததும் பஞ்சபூதங்களும் புத்துயிர் பெற்றன. அதனால் அவை இருக்கும் எல்லாமும் புதியனவாகின. புதிய உலகம் உருவானது போல் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருந்தது. சந்திரன் குளிர்ச்சி தந்து மக்களை மகிழ்விப்பதால் அவனுக்கு சோமன் என்றொரு பெயர் உண்டு. வெயில் கொடுத்து காய வைப்பதால் சூரியனுக்கு வெய்யோன் என்றொரு பெயர் உண்டு. மக்களுக்கு பெருவாழ்வு கொடுத்ததால் ரகுவிற்கு ராஜா என்றொரு பெயரும் அர்த்தமாய் கிடைத்தது. அவன் பெரியதும் செவிவரை நீண்டதுமான விழிகளை அழகுற பெற்றிருந்தாலும் அவனுடைய உண்மையான விழி சாஸ்திர அறிவில் அவன் கொண்டிருந்த ஞான தர்ம விழியாகவே இருந்தது. அதை கொண்டே அவன் உலகை கண்டு ஆட்சி நடத்தினான். அமைதியும் வளமும் நிரம்பி ஆட்சியினை கொடுக்கும் அவனை வரவேற்க ஐப்பசி கார்த்திகை மாதம் கொண்ட சரத்காலமும் வந்து தாமரை மலர்களுடன் அழகுற வரவேற்று மகிழ்ந்தது. இருப்பதையெல்லாம் நீராக கொட்டி மேகங்கள் கரைந்த பின் நிர்மலமான ஆகாயத்தில் சூரியனின் கதிர்கள் எல்லா பக்கமும் பரவிய போது ரகுவின் புகழும் அதோடு போட்டியிட்டு எல்லா திக்கும் பரவிற்று. இதனால் எதிரிகளும் அஞ்சினார்கள். மழையால் கலங்கி கிடக்கும் நீர்நிலைகள் வானில் ஆயில்யம் என்னும் சரத்கால அகத்திய நட்சத்திரம் வரும்போது தெளிவடைந்து பளிங்கு போல் மாறும். அப்படியே பல சஞ்சலங்களால் ஆசைகளால் கலங்கி கிடந்த
எதிரிகளின் மனமும் ரகுவின் எழுச்சியால் தெளிந்து அமைதி கொண்டது. சரத்காலத்தில் புத்தம் புது பசும் புற்களை உண்ட மகிழ்வில் பெரிய திமிலும் மதமும் கொண்ட இளங்காளைகள் இனிமையான சூழலில் மகிழ்ந்து தன் கூரிய கொம்பால் மணல் மேட்டை முட்டி விளையாடிய அழகானது. எதிரிகளின் நிலைகளை கலங்கடிக்கும் ரகுவின் பராக்கிரம விளையாட்டு போல் அழகாயிருந்தது. வெண்கொற்ற குடையுடன் கம்பீரமாயிருந்த ரகுவின் பெருமையினைப் போல தானும் பெருமை அடைய வெண்தாமரை மலர்களை உருவாக்கி நீண்ட நாணல் புல்லால் சாமரம் வீசி பார்த்தது. சரத்காலமானாலும் ரகுவின் பெருமையினை பொலிவினை அடைய முடியாமல் தோற்றது. சரத்காலத்தில் மேகம் விலகியதும் பொலிவான சந்திரனை கண்டதும் மக்கள் எவ்வளவு மகிழ்வார்களோ அப்படி ஒளிவீசும் முகத்தை உடைய ரகுவினை கண்டு மகிழ்ந்தார்கள். சந்திரனோ இரவல் ஒளி கொண்டது. ரகுவோ மனதின் அன்பின் ஒளி கொண்டவன் என்பதால் அவன் முகம் சரத்கால சந்திரனை விட பிரகாசமாயிருந்தது. அந்த சரத்காலத்தில் எங்கும் வெண்ணிற அன்ன பறவைகள் தென்பட்டன. வெண்ணிற தாமரைகள் பூத்து கிடந்தன. வானில் வெண்ணிற நட்சத்திரங்கள் அழகாக பூத்து கிடந்தன. இப்படி எங்கு நோக்கினும் வெண்மை மயமாக இருந்தன. அவை ரகு கொண்டிருந்த புகழினால் பரவிய வெண்மை போலிருந்தது. அடர்ந்த கரும்பு தோகையின் அடியிலிருந்து நெல் வயல்களை காவலிடும் பெண்கள் அவன் புகழை பாடினார்கள். எங்கு திரும்பினாலும் அவனின் வீர பராக்கிரமமும் நல்லாட்சியும் பாடப்பட்டு கொண்டே இருந்தன. சரத்கால சூழலில் எழிலை பாலை வகை மரங்கள் பூத்து குலுங்கின. அவற்றின் நறுமணம் யானைகளின் மதநீர் நறுமணம் போலவே இருந்ததால் அதை முகர்ந்த யானைகள் தங்களுக்கும் மதநீர் உண்டு என்பதை காட்டி சுரந்து மத நிலையினை அடைந்தன. மழைக்காலம் முடிந்தது என அறிவிக்க தேவேந்திரன் வானில் வைத்த தன் வானவில்லை திரும்ப எடுத்தான். அதனால் மழைக்காலம் முடிந்ததை அறிந்த ரகு போர்களை செய்ய வேண்டிய ஓய்வில் இருந்த தன் வில்லை தன் கரத்தில் எடுத்தான். இருவரும் ஒரு சேர வில்லை எடுத்தார்கள். 15ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.